பாமலராய் நொற்கொண்டாதும் பாவரளந்தாதும் பேக்கி ஒன்பாதமே ஆமா அரணே ஒன்பாதம் அரணேறி அதிபபாதமே ஆமா சாமி சவளகளைகளும் தங்கினக்கல் பிரிய வேண்டாம் ஆதி விநாயகா அப்படி அருளைக்கல் பிரிய வேண்டும் ஓம் ரகரா 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 ஏதும் சிவனே சிவனே பழமுறுக்கு கணபதியே அப்பா எனக்கு வந்தருள் புரிய வேண்டும் ஆமையா இடமுறுக்கு சரஸ்வதியே நம்மாடி எனக்கு அது வேண்டும் கலை மகா சரஸ்வதியே ஆலயத்தில் ரங்காக்கள் எனக்கு வாரி வழங்குவார்களே மகா சரஸ்வதியே அப்படி அரே ராமா 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 ஏ ராமா 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 ஆணிக்கு ஆணியாக அவர் மகன் மாமுனிக்கு மகனா பிறந்தாரி புத்திர நாராயணா வையகமே போற்றி ஹிண்டை வைகுந்த ராமாயண அகல எனக்கல் பிரிய வேண்டும் அப்படி அரே ராமா 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 ஏ ராமா 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 ஏதானே தந்தோ நல்லை நாளே புகழு நாளே பெரியவர்களே வருங்கால வாலிபச்சி அதாவது உடையமெட்டி மாநகரத்தில் சரி
அனைத்த பத்தரோடி மக்கள் அனைவர்களுக்கும் ஆமா சாமி அன்னை வனகாரியம்மனுடைய சரி மகா குடைவிழா முன்னேற்று கும்பாசித்து முன்னேற்று ஆமையா அன்னைக்கு மண்டல பூசை முன்னேற்று சரி கோயில் பெட்டியர்களை இனாமணியாச்சு வாழ்ந்துடக்கூடிய அப்படி பாலகன் கணேச விழிச்சு வச்சிருக்கிறார். ஆமா சாமி நாட்டாமை பொருளால் பிள்ளை அப்படி வாசமுள்ள மலர்த்து பூசை செய்யக்கூடிய பூசாரியா அவர்களுக்கும் வழி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மைக் செட் மைனர் அவர்களுக்கும் ஆமையா வீடியோ ஆடியோ சரி அவர்களுக்கும் ஆமா சாமி அனைத்த பத்தரோடி மக்கள் அனைவர்களுக்கும் சரி அறிந்த அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமல் யாவொருவர் தவறுந்த பதிலும் ஆமையா எல்லாம் மன்னித்தும் அறுவாது விடுத்து சரி நாமளும் வில்லிசையை கடைசி கண்டுகளிக்கும்படியாக ஆமா சாமி அவையார் வடகாகி மதுரநாமத்தை பணிந்து வணங்கி சரி தங்களுக்கு அதை அரைக்கின்றோம். ஆமையா நாடு நடிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், சாரமலை வேய வேண்டும், ஜரமளவு காய்க்க வேண்டும், சரி மாறி மழை வேய வேண்டும், மாநிலமே செழிக்க வேண்டும். ஆமராசா மாதம் 3 மழை பெய்ந்து அப்படி வருஷம் 30 நெல் விளைந்து சரி இங்கிருந்து ஏழவர அத்தனைமே விளைஞ்சு கொண்டிருக்க வேண்டும், செழிப்பான நாடாவே இருக்கணும் இருக்க வேண்டும். சரி சில இடத்துல மழை பெய்யவே இல்லை. அப்படியா ஆமா, இந்த ஊர்ல கம்பாக்காடு பெரிய நெல் விளைஞ்சு தண்ணி மிச்சத்துக்கு இருக்கிற மாதிரி மழை வந்திருக்கு. தெரிஞ்சிருக்கோ? ஆமாங்க, குளம் நிறைய 4 கம்பா இருக்குல்ல, கோதுமை ஓட்டிருக்காங்களா அங்கிட்டு. ஆமா சரி ஆயினால ஆமையா அறிந்த அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் அப்படி யாவொருவர் தவறுந்த பதிலும் ஆமா சாமி எல்லாம் மன்னித்து வருவாது விடுத்து சரி நாமளும் வில்லிசையை கண்டு கிடைக்கும்படியாக அப்படி அன்னை வடகாரி திருநாமத்தை பணிந்து வணங்கி ஆமையா நம்மளுக்கு கதையா இருக்கின்றோம். சரி இந்த ஊர்ல ரொம்ப நாளா ஒரு வில்லிசைக்கு நம்ம வடகாரிமா ஆலயத்துல சரி இந்த வருஷத்தை வில்லுப்பாட்டைக்கு வச்சிருக்காங்க. ஆலயத்துல வச்சிருக்காங்க. இது வில்லிசை வச்சிருக்காங்கன்னா ஊருக்குள்ள வச்சிருப்பாங்க, சரி இங்க வைக்க மாட்டாங்க. கோயில்ல இதுவரை வச்சது இல்ல, வச்சது கிடையாது. சரி நம்ம தான் முத பாடுதோம். ஆமையா ஆண்டவர்களாலேயோ பெருமானோட கிருபையாலேயோ ராமருடைய அருளாலேயோ அப்படி ஆளுகின்ற ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுடைய அருளாலேயோ ஆமா சாமி இளையவருமாளே அந்த அயோத்தியாண்டை ராமச்சந்திர பகவானோட அருளாலேயோ அயோத்தியாண்டாரி ராமச்சந்திர பகவானுடைய அருளாலேயோ ஆமையா கலியான வாசலிலே பாட போறோம் வாசனையிலே பாட போறோம் மறப்பதில்லை மறந்தாலும் மறப்பதில்லை சொல்லி வைத்து பாட வைத்த சொல்லி வைத்து பாட வைத்த கைலாசத்திலே ஆண்டு வாரா கைலாசத்திலே ஆண்டு வாரா கைலாசத்திலே பெருமாள் கொடுவே Yeah.
இருக்கக்கூடிய ரிஷிமார்களும் ஆமையா ஐயனோட வந்து 61 தேவாதேந்திரர்கள் ஆண்டூர் கிடையாது எதிராடினால் எந்த நாடு சாமி? தானாவே இடாரத்திலே அவர்களும் ஆண்டு வரார்களா சரி பொன்னுவெளிகை இடாரத்துல ஆமா ஆதிபுத்திரரும் ஆண்டு வரார்கள் சரி ஏன் தம்பி என்ன நாகலவட்டணத்துல ஆமையா நாகராஜ நாயக்கினிமாக ஆண்டு வரார்களா கணவனும் மனைவியும் ஆண்டு ஏன் வராங்க தம்பி என்ன ஏன் இந்த நாட்டுக்கு நாகலோட்டர் பேரு சொல் முதல்ல தெரியுமாடா எதுக்கு சாமி ஏன் இந்த நாட்டு நாகலோட்டர் பேரு வச்சாங்கன்னா எதுக்குயா அந்த நாட்டு அந்த மாதிரி லைட் ஹவுஸ் கிடையாது இல்ல விளக்குகள் கிடையாது ஆமா சாமி எங்க பார்த்தாலும் இருட்டாவத்தா இருக்குமா ஒரே இருட்டு அப்படி இருட்டா இருக்கும் போது சரி நம்ம மனிதர்களா கூடி இருக்காங்க இல்லையா ஆமையா இதே போல நாகலவட்டணத்துல அப்படி பாம்புகள் தான் கூடி இருந்திருக்கு பாம்பு பெருத்த இடம் அப்படி பாம்புல கூடி இருந்த உடனே சரி இந்த வயசான பாம்பு கிழட்டு இந்த பாம்பு பாம்புல இருக்கு இல்லையா ஆமையா இதெல்லாம் காலாவதி ஆன உடனே இறந்ததுக்கு அப்புறம் செத்த உடனே சரி அந்த பாம்புல முத்துகள் எடுத்து ஆமையா அப்படி மாடாக்குள்ள வச்சு சரி அதை வச்சுதான் வெளிச்சங்கள் கொண்டாடுவாங்களாம் அந்த நாகலோக பட்டணத்துல அதனாலதான் இந்த நாட்டுக்கு நாகலோட்டம்னு பேர் வச்சிருக்காங்க சபாஷ் அந்த நாகலோகப்பட்டணத்துல ஆமையா யார் யாரெல்லாம் ஆண்டு வரான்னு தெரியுமா ஐயா? யார் யாரெல்லாம் அரசாண்டு வரா சாமி நாகராஜன நாயக்கண்ணி என்றவன் ஆண்டு வரல்லவா புருஷனும் பொண்டாட்டியுமாக நாகராஜ நாயக்கண்ணியும் ஆமையா நாகலோகப்பட்டணத்துல அவனை சிறு சிறப்பமா ஆண்டு வரத்திய எப்படி ஐயாளுக்கு அம்மாளிகையா சாவடியா மாளிகையா கொடிவரமா செல்வத்தோடு செல்வத்தோடு ஏழடுக்கு மாறி எதிர் ரெண்டு தாவடியா 10 அடுக்கு மாளிகைன்னா படிங்கால மண்டபமா அப்பா ஆடுகள் மாடுகள் அடுக்குமத்த வீடுகள் ஆமா சாமி மீன்கள் பொருள்கள் ஏகப்பட்ட செல்வங்கள் ஆமா ஆடகட்டு ஜாவடி குதிரை கட்டும் லாயங்கள் மாயங்கள் மண்டபம் மண்டபங்கள் மடப்பள்ளி மடப்பள்ளி ஏகப்பட்ட செல்வங்கள் ஏகப்பட்ட செல்வங்களா இருக்கு அடடடடடடடா. அத்தனை செல்வத்தை கொடுத்த ஆண்டவன் சரி அந்த நாகராஜ நாயக்கடிக்கு ஒரே ஒரு குறை கையில் கொடுத்துட்டான் அது என்ன குறை சாமி அதாவது மனுஷனுக்கு பெரிய குறை என்ன குறை அதாவது நம்ம ஊர்ல திருவிழா நடந்துகிட்டு இருக்கு சிறப்பா நடக்கும் எத்தனை வீட்டுகளை விருந்தாளுக்கு வந்திருப்பாங்க இருக்கலாம் ஒரு வீட்டுக்கு வந்த விருந்தாள் நம்ம ஆளுகளை என்ன கேட்போம் எப்படி சாமி எவ்வளவு பணம் வச்சுக்கிட்டு யாரும் கேட்பாங்களா அதாவது கும்பை ஏற்றுவதற்கு மேலகாரன் அண்ணாவை எங்க இருந்தாலும் கோயில் பெரும்படியாக கேட்கப்படுகிறார் அதாவது கும்பை ஏற்றுவதற்கு நேரம் ஆகிவிட்டது மேலகார அண்ணாவை எங்க இருந்தாலும் கோயில் பெரும்படியாக கோயில் விழாத்துல கேட்கப்படுகிறார் சரி அதனால ஆமையா ஒரு வீட்டுக்கு வந்தவர் தான் எவ்வளவு பணம் வச்சுக்கிட்டு யாரும் கேட்பாங்களா கிடையாது சாமி எவ்வளவு நகை வச்சுக்கிட்டு யாரும் கேட்பாங்களா அதுவும் கிடையாது எவ்வளவு வயக்காடு சேவை கடை வச்சுக்கிட்டு யாரும் கேட்பாங்களா இல்ல இந்த மாசம் ஆயிட்டா 1000 ரூபாய் ஏறுதாம்ல உனக்கு ஏறுதா ஏறலன்னு யாரும் கேட்க போறாங்களா வீட்டுக்கு வந்தவர் தான் நகை மாட்ட கேட்பாங்க கவர்மெண்ட் ஏத்தி விடல சாமி ஏறாத ஆளுக்கு திரும்ப ஏதோ கரெக்ஷன் பண்ணி ஏத்தி விடுதாங்களா ஆமா அதை கேட்க வேண்டாமா கேட்பாங்க 3000 ரூபாய் கூட போதும் அப்படியா அப்படி யாரும் கேட்பாங்களா கிடையாது அதெல்லாம் கிடையாது பிறகு நம்ம ஆளுகளை என்ன கேட்பாங்க அப்படின்னா என்ன சாமி உங்க குழந்தைகளா நல்லா இருக்காங்களா உங்க குட்டி எல்லாம் சௌக்கியமா இருக்கா நாட்டுல அதைத்தான் கேட்பாங்க அதான பழக்கம் ஆனால் சரி அந்த நாகராஜன் ஹயக்கணிக்கும் ஆமையா அதை கேட்கக்கூடிய யோகமே கிடையாது ஐயோ பாவமே அப்பந்தான் ஹயக்கணி நாகராஜன் கிட்ட கேட்க வரங்க எப்படி ஏ மன்னா மலவாள மகனமுடி ராஜ்யம் அண்ணா என் சாமி என் துணையே அவளை கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷமா 2 வருஷமா கிடையாது சாமி 4 5 வருட குழந்தை இல்லாமல் ரெட்டாலும் பரவாயில்ல கூட 2 வருஷம் சேர்ந்தா கூட தெரியாது 12 வருட காலம் 12 வருட காலம் தோங்கும் ஆண்டையிடம் ஒரு குழந்தை வாக்கியத்தை கொடுக்கலையா மண்ணா ஆமம்மா அவனுக்கு எத்தனை செல்வங்களுக்கு என்ன பண்ணா செய்ய போறா குழந்தை இல்லாம போச்சு என்ன மலடி நல்லா மலடி இப்ப
இளையவன் கொடியா அழுது புலம்பு வளம் புலம்பு வளம் நாகக்கண்ணி நாகக்கண்ணி இல்லை இல்லாவாதலுக்கு பெரியோர்கள் யார் வருவார்களா? வரமாட்டாங்க சாமி. மதலை இல்லாவாதலுக்கு மதலை வாசலுக்கு மாதலை இல்லாவாதலுக்கு மங்கையர்கள் யார் வருவார்களா? வரமாட்டாங்க. எத்தனை செல்வங்களது என்ன பண்ண? ஏகப்பட்ட சேர்த்து வச்சிருக்கோம். சேர்த்து வச்சு என்ன பண்ண? என்ன செய்யட்டும்? ஆகினால வார்த்தா சரி சார சார கண்ணீரை வடிக்க. ஆமா சாமி. என்னவா வண்டியது ஏனோ என்னவாவா செய்தேனோ தாண்டி அடிக்கல அந்த ஏறது கிடையாது. ஆமையா. மாதா இல்ல பிள்ளைகள மண்டையில அடிச்சதே கிடையாது. மண்ணா தாயில்லா பிள்ளைகளை தலையில கூட அடிச்சதே கிடையாது சாமி. மாமா மாமியாலெல்லாம் அப்படி பார்த்தேன். புல்லாங்கையில வச்சு தாங்குவிய பாவம். தாங்குவல்ல பிள்ளை புளியம்பட்டிக்காரி பொம்பளை மருமக்க மரம் மாமியா மரம் தாங்குவல்ல சார். தைப்பொங்கலுக்கு அப்படி கவனிச்சிருக்கா கவனிச்சிருக்க மருமக்க பாருங்க. பிறகு அப்படியே ஒருத்தி சொல்லிட்டு வர காரில் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். சரி மாமியாளுக்கும் வழக்கு ரேச பிரச்சனை இருக்கு. லேசா என் மாமியா கொம்பரி எனக்கு காலி அப்படியே வந்துட்டா காலி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தி அவ உங்க மாமி அன்னைக்கு வரல வாடடிக்கு வரல. என் மாமி அப்படியே ஒரு சாக்கை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே கால் நீட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. சரி 4 நாளைக்கு காய்ச்சல படுக்கட்டும். அவளை வாராங்கட தூக்கி லேசா ஜண்டை வாங்காத்துல கேட்டாத்தான் நீ பெருசா இழுத்து விட்டுற மாட்டேன் ஜண்டாண்டி. ஆகினால வார்த்தா சரி ஏங்கி ஏங்கி கண்ணீரை வடிக்க. ஆமையா. யாருக்கு என்ன பாவம் தான் செஞ்சானோ தெரியலையே. கொத்த குறைக்கல குறமர கலக்கல. ஆமா சாமி. ஆண்டிகளை அடிக்கல அந்த ஏறது கிடையாது. சரி மாதா இல்ல பிள்ளைகள மண்டையில் அடிச்சது கிடையாது. பண்ணா தாயில்லா பிள்ளைகளை தலையிலும் கூட அடிச்சதே கிடையாது. என்ன நாகராஜன் நாயகன் எவ்வளவு பெரிய தர்மம் பண்ணிருக்காங்க தெரியுமா? எப்படி சாமி? ஆறில இருந்து கன்னியாகுமரிக்கு ரோடு கொடுத்து வந்திருக்காங்க. அழகான ரோடு. பாலகன் படிக்க பள்ளிக்கூடம் கட்டி வச்சிருக்காங்க. உண்டு. குளிக்க கிணறு வெட்டி வச்சிருக்காங்க. கும்பிடுறதுக்கு கோயில கட்டி வச்சிருக்காங்க. இருக்கு சாமி. பண்டாரம் பரதேசி தங்கி எந்திப்பதற்கு கல்லால மண்டபம் கட்டி இருக்காங்க. மணி மண்டபமும் கட்டியாச்சு. எவ்வளவு தர்மம் பண்ணிருக்காரு. ஆமா. ஆண்டவர் குழந்தை கொடுக்கலாம்லடா. அதான் நேரம்னு ஒண்ணு இருக்கு. நேரம். சரி ஆகிடால வரத்தா அப்படி ஏங்கி கண்ணீரை வடிக்க. ஆமா சாமி. சொல்ல வரங்க எப்படி பள்ளி வருவாத மலையாள அரவாதே. ஆமையா. மலர் எடுத்து பூசையே மலர் எடுத்து பூசை செய்ய மாதல இல்லாத வாவி ஆயிட்டன சண்டாளி கொச்சி வருவாத குற்றால அரவாதே. அப்படி குழந்தெடுத்து பூசையே குழந்தெடுத்து பூசை செய்ய குழந்தை இல்லா பாவியான யாரு விட்ட சாபமோ என்ன வந்து பிடிச்சிருச்சு. முன்னோர்கள் செய்த பாவமோ. ஆமராஜ் முன்னோர்கள் செய்த பாவமோ தெரியல. அதாவது ஒரு பாவம் என்பது 7 தலைமுறைக்கு உண்டு. உண்டோ? ஒரு மனுஷனை அடிச்சாத்தான் பாவம்னு கிடையாது. சரி கொண்டாத்தான் பாவம் கிடையாது. சரி ஒரு மனுஷனை தரக்குற பேசல பெரிய பாவமா பழின்னு பிடிச்சிடும். படியில் பழிச்சு பிற்காலத்துல பேரம் பேத்திய பழிக்கும். ஆமா சாமி. அதான் சொல்லுவாங்க பேர தாத்தா வேட்ட என்ன செஞ்சானோ அந்த பாவத்தை அனுபவிக்க. சரி ஆடிப்பாங்கல்ல. ஏங்கி ஏங்கி கண்ணீர் வடிக்க. சரி தர்மம் பண்ணது பஸ் கிடையாது. ஆமா நம்ம தர்மமே பண்ணாட்டம் பரவாயில்ல. ஆமா சார். நல்லத மனசுல நினைச்சிட்டாலே நல்லது நடக்கும். நல்ல எண்ணங்கள் வேணும் மனசுல. தம்பி சொன்ன மாதிரி எண்ணத்தை தவிர உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆமையா. ஆயிடால வார்த்தா. சரி கண்ணீர் வெட்டி கவலையோடு இருக்கின்ற போது அப்படி கண்ணீரெல்லாம் அப்படியா மாறும். கண்ணில காய்க்காம கடைசி காலத்துல காய்க்கலாமா? புளிய மரம் பின்னலாட ஆலமரம் அப்படி பிண்டில காய்க்காம பிண்டில காய்க்காம பிற்காலத்துல காய்ச்சி என்ன வண்ட பலன் இல்லையே. பலன் இல்லையே.
ஆமா சாமி. அதாவது பெரியாளுக்கு சொல்லியிருக்காங்க, எப்படி? செல்வத்திலே செல்வம் பிள்ளை செல்வம் தானே. அதான உயர்ந்த செல்வம். ஆமா, பிள்ளை இருந்தால் மாத்திரம் போதாது, காணாது. பிள்ளை இருக்கணும், உழைப்பு இருக்கணும். ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். பிள்ளை கோயில் மாடு மாதிரி வளர்ந்துக்கிற தாய் தப்பனை ஏமாத்தி திங்க கூடாது. நம்ம மிருதங்கக்கார இந்த உடுக்கறப்ப ஏமாத்திக்கிட்டாலே இது எனக்கு அப்படி இருக்க கூடாது. சரி, பிள்ளை இருக்கணும், உழைப்பு இருக்கணும், சேர்ந்து இருக்கு. ரெண்டு இருந்தா தான் பிள்ளை கிடையாளம். ஆமா சாமி. ஏங்கி ஏங்கி கண்ணீர் விட்டு முத்து முத்தா கண்ணீர் வடிக்கா. அடடடடா. எந்த இடத்து பெண்களால் அலுவலை தாயாயிட்டாள, 8வது வேற மாசம் ஆயிட்டாலே. சரி, பூத்த நரஞ்சரி இல்லையோ. ஆமையா. பூத்து நீங்க நேரத்துல பார்த்த நேரத்துல சண்டாளி சரி இல்லையோ. யாருதான் பார்த்தாலோ அன்னைக்கு சரி பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிடுச்சுன்னா, ஆமா, அவளை கூட 10 பிள்ளை பெத்தவா. ஆமராஜ் பாலுத்த சொல்லுங்க. அவன் குடும்பத்த மாதிரி நம்ம குடும்பமும் பெருகட்டும். பெருகட்டும். சரி, அதான் நல்ல பணக்கார வித்தியாசம் பார்க்க கூடாது. பிறகு ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா, 10 பிள்ளை பெத்தவளை கூட்டு பால் ஊத்த சொல்லுவாங்க. ஆமா சாமி. வீடு நிறைஞ்சாப்புல இருக்கும். சரி, பாய்க்க வருது ராசி அவ்வளவுல நல்ல மனுஷம்ல, நல்ல மனுஷம்ல கிளக்கிலன்னு இருக்கும். ஆகினால வார்த்தா அப்படி நீர் விட்டு கவலையோடு இருக்கின்ற போது ஆமையா குழந்தையில வளர்ந்து அழுதுகிட்டு இருக்கா, தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. அதாவது என்ன சாமி? பெண்கள் கவலைக்கு ஆளாயிடக்கூடாது. சரி, பணம் இருக்கும், பொருள் இருக்கும், செல்வம் இருக்கும். ஆமா, அதான் அந்த காலத்து பெரியாளுக்கு சொல்லியிருக்காங்க, எப்படி? எவ்வளவு பணம் பொருள் செல்வம் இருந்தாலும் ஆமையா, தாலி கெட்டிய மனைவி கவலைக்கு ஆளாயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், சரி, அவன் எவ்வளவுதான் உழைச்சாலும் வீட்டுல செல்வம் தங்காது. சபாஸ். தார என்னைக்கு கைவிட்டு போச்சு, அன்னைக்கு சவள அம்சம் கைவிட்டு போச்சுட்டான். ஆமா சாமி. தாய் இல்லைன்னா பிள்ளைக்கு பெத்த பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காதான். கிடைக்காது இல்ல. தாய் இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காது, நல்ல சாப்பாடு கிடைக்காதான். ஆமா, அதாவது கெட்டிய மனைவி சரி கவலைக்கு ஆளாயிட்டானா, ஆமையா, அந்த வீட்டு செல்வம் தங்காது, குடும்பம் விசேஷமா இருக்கா. ஆமா, தார மனைவிக்கு சவள அபிஷமும் போயிருமா. ஆமா சாமி. ஆகினால வார்த்தா சரி, தனமதியில அப்படி கணவர் மனை 2 பேரும் சாப்பிட்டு ஆமையா, நம்மள மாதிரி பஞ்சாப் நடத்து உட்கார்ந்து ஆமையா, வெத்தலை சொல்லப்பட்ட எடுத்து வெத்தலை போடுதா. ஒரு சந்தோஷமான நேரத்துல அப்பந்தாண்டா ஆகிக்கு நாகராஜ் கிட்ட சொல்லுதா, எப்படி? இந்த மனித கிட்ட தானோ குழந்தைகளோட அழுதுகிட்டதா இருக்கும், இவர்கிட்ட சங்கதி ஒண்ணும் நடக்குது மாதிரி தெரியல. ஆமையா, இன்னைக்கு அப்படி இவர்கிட்ட சொல்ல வேண்டியல சொல்ற வேண்டியது. கலந்து இவரோட வாழ்ந்தாலும் சரி, இல்ல இன்னையோட முதலும் கடைசி டைவர்ஸ் வாங்கிட்டு புடுங்கி போயிட்டாலும் சரி, இந்த புடுங்களை வாழறதுக்கு. ஆமா, சரி. ஆயினால ஆமையா, இந்த மனிதகிட்ட சொல்ல வேண்டியது சொல்லிட வேண்டியாட்டு சரி வெத்தலை படிச்சு கொடுத்துட்டு, ஆமா சார், ஐயா ஒரு வார்த்தையை படுதா, எப்படி பண்ணா, என்னம்மா நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு நாள் அது பண்ணா, என்னம்மா 12 வருஷம் தானே ஆகுது. ஏன் மண்ணா என்ன சொல்லதான் வருத்தப்படாதங்க மண்ணா. கிடையாது சாமி. இன்னைக்கு குழந்தை எனக்கு கொஞ்சம் மாத்திரம் வருத்தம் இல்லாம இருக்கும். சரி, ரத்த இருக்கு, ஆமையா, தும்புற இருக்கு, அப்படி கறி கண்ணு மறைச்சிருச்சு. இன்னைக்கு நமக்கு யாரும் தேவையில்லை. வேண்டாம் சாமி. நாளைக்கு ஒரு காலத்துல தள்ளாடி தடுமாடி தடிக்கம்ப கையில ஓடி வயதான காலத்திலே ஆம்பளை பிள்ளை இருந்தா ஆம்பளை பிள்ளை விட்டு போலாம், பொம்பளை பிள்ளை இருந்தா பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு யாரு வீட்டுக்கு பண்ணா பாப்போறோம். ஆமாம்மா, மாடு வந்து சலிச்சாதாடா கழிச்சதான மந்தையில காலாத்தோம், கோழி கழிச்சதான குப்பையில காலாத்தோம், வெள்ளாடு கழிச்சதான வேலியோரம் காலா, பாம்பு கழிச்சதான பச்சை புள்ளி இழப்பா, பாத வெட்டி நான் கழிச்ச பால் கிணத்திலோ போய் விழணும். சரி, தன் ஆகைக்கு சொன்ன உடனே ஆமா சார், நாகராஜனுக்கு அங்கமெல்லாம் வேர்த்துருச்சு. ஆம்பளை இல்லையா சாமி? ஆம்பளை மடை சொன்ன மாதிரி சரி, ரத்தம் இருக்கு, ஆமையா இருக்கு, அப்படி கறி கண்ணு மறைச்சிருச்சு. நம்மளுக்கு யாரும் தேவையில்லை. வேண்டாம் சார். நாளைக்கு ஒரு காலத்துல தள்ளாடி தடுமாடி தடிக்கம்ப கையில ஓடி வயதான காலத்திலே ஆம்பளை பிள்ளை இருந்தா ஆம்பளை பிள்ளை விட்டு போலாம், பொம்பளை பிள்ளை இருந்தா பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு பேர்ல யார் வீட்டுக்கு போக போறோம், எங்க போய் இருக்க போறோம், எத்தனை சபைகள் என்ன பண்ண. ஆமராஜ், நம்மளுக்கு ஒரு வாரிசு வேணும்.
கட்டாயமா வேணும். பார்த்தா நாகராஜன் சரி. மனைவியோட நாயக்கனை கூப்பிட்டாரு. எப்படி? ஏவல நாயக்கனி நமஸ்காரம் சாமி. இங்க வாமா. இந்த வாரையா. நம்ம கல்யாணம் சொல்லலாது ஈராறு 12 வருஷம் ஆகுது சாமி. 12 வருடம் தானா இருக்கு. சரி. இன்னும் ஈராறு 12 வருடம் ஆனாலும் பரவாயில்ல. ஆமா. வட போயினாலும் சரி. ஆண்டவன் வைத்து அப்படி அருந்தவ செய்து ஆமையா கண்டிப்பான குழந்தை வாங்கிட்டு வர. ஆண்டவன் கிருபை இருந்தால் 60 வயசுக்கு மேலாலும் குழந்தை உண்டு, கவலைப்படாம காத்து. ஏவல நாயக்கனி என்ன ஆண்டவன் வைத்து அருந்தவர்கள் குழந்தை வர வாங்கிட்டு வரது வரைக்கும் சரி. இந்த நாகலாபட்டத்தை நல்லபடியா பாத்துக்கோ. நான் பத்திரமா பாத்துக்கிட்டு நீங்க சடார் நோய் வார்த்தை வாங்கி டக்குன்னு வீடு வந்து சேருங்க. விருதுகார பையன் இந்த உடுக்காரப்பில் அனுப்பி வீட்டை விட்டு வெளியே வந்துடாத. சந்தேகப்பட போய் தானே சண்டாலன்னா குழந்தை இல்லாம கட்டாக்கு சந்தேகப்பட பிறந்துட்டா 4 பேரை கணக்கா நம்மளும் நேரம் 7-8 பிள்ளைய பெத்து 10வது மாசம் ஆயிருக்கலாம்ல. அடியா பார்த்தா நாகராஜன் சரி. வட்டணத்தை நாகை கிணிட்டு ஒப்படைச்சு விட்டு ஆமையா நாகராஜன் குழந்தைக்கு அவன் தவறுக்க போறவர் வருங்கய்யா. எங்கே எங்க வர ஹரிமா எங்க சாரி நல்ல வளர்ந்த பால வங்கேடு தேர்வனோ பால ஒட்டி நல்ல வந்த பால உத்தூராக்கங்காய்க்கும் பால பரமசிவன் ஆண்டோடு போனான. சரி. ஆண்ட குழந்தைய கொடுத்தானா. போனவனே சடாரு உடுக்க முடியாது. அந்த பச்சமல பகலமல பரமசிவன் ஆண்டோட வையே அப்படி நாகராஜன் எப்படி தவம் இருக்கான் தெரியுமா? எப்படி சாமி? அவனடல கோழிய தோட்டி ஜானி வட்டே முழுகி கோலம் போட்டு கொண்டு மேலே பருப்பு மேலே ஊசியா போடுவானே தடையத்தா போடுவானே காலு ரெண்டு மேல இருக்கு 12 என்ன ஊசி மேல தலைய ஊனி. சரி. கால் 2 மேல இருக்கு. ஆதாரம் இருக்கனானா? கிடையாது சாமி. பச்சத்தின் வலையில ஊத்துறானா? இல்லை. பல்லெல்லாம் பாதி வத்தி முடிகளெல்லாம் ஜடையில் வத்தி. ஆமா சாமி. இருதயத்தில் உளமலர்ச்சி அஞ்சுதல சென்னாக முட்டையிட்டு அடையும். அவ்வளவு அழகா தவம் இருக்கார் நாகராஜன் குழந்தைக்காக. அடே அப்பா. ஒரு நாளா 2 நாளா 12 வருடம். 12 வருட காலம் அண்ணா ஆதாரம் இறக்காமலோ. ஆமா சாமி. பச்சை தண்ணி வலையில ஊத்தாமலோ. சரி. காத்தடிச்சு மண்பரத்தி கரையா புத்துகளெல்லாம் மேல உடந்திருக்கு. ஆமா சாமி. ஒரு நாள் 2 நாள் தான் இருந்தானா? இல்ல. 12 வருட காலம். 12 வருட காலம் ஆண்டவனை திறந்தவரைக்காம் பாருங்க. ஆமையா. அரணாறு வரவில்லை. ராமன் அழைக்க. ராமரும் வரவில்லை. யாருதான் வருவார்களோ? ராமராசன். ஏன் குறை திப்பார்களோ? ஒவ்வொரு குறை பெருங்குறையில இருக்கு சாமி. இன்னைக்கு எல்லாம் ஒன்னால முடியுமாடா? ஒத்தப்பட முடியாது. அவர் ஒரே தீராம கிடக்கு பாவம். ஒவ்வொரு குறை எங்க திக்க முந்தாள் லைட் பிறப்ப வாரம்னா ஒரு தம்பியை பார்த்துட்டாருல பேச்சு மாறிட்டாரு. அடியா வரப்பானா? சரி வாரம்னா தான் கேட்டேன். யாருதான் வருவார்களோ? ஆமையா. ஏன் குறை திப்பார்களோ? சரி. ஆண்டவானே
ஆமா சாமி. ஆண்டவன் சத்தம் கொடுக்காம பாருங்க. சரி. இந்த சத்தம் எங்க கேக்கு? எங்கே? ஆதி கைலாசத்து கேக்கு. சபாஸ். அந்த ஆதி கைலாசத்துல யாரெல்லாம் ஆண்டு வரவத்தி ஐயா? யார் யாரெல்லாம் அரசாண்டு வரா சாமி? ஐயா பகவானோ பார்வதியோ 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 கைலாசத்தில் வழி விளைக்கா வழி விளைக்கா பகவானோ பார்வதியோ 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 கைலாசத்தில் ஆண்டு வர அவனைத்தான் ஒரு மடுக்களுக்கு 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 படைத்ததொரு மடுக்களுக்கு மடுக்களுக்கு படியலந்தார் என்ன ஆறு கைலானது படைத்ததொரு மடைகளுக்கு எறும்பும்ல என்ன ஜீவனாயிருக்கும். சரி. ஆண்டோம் புலகத்து படியலக்க வராது. ஆமா நம்மளுக்கு யாரிய படியலக்கா? பூலோகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் பகவான் படியலக்காரு. எங்க 4-5 பேத்துக்கு நீங்க தான் ஜாமீன் இன்னைக்கு படியலக்கு. நாம் படியலக்கல. சரி. நம்ம புளியம்பட்டியில ஆமா ஊருக்கு வடவரத்துல எழுந்திருச்சிருக்கலாம் வடகாசியம்மா. ஆமா குடுக்கான உங்களுக்கு கொடுக்க அவ கொடுக்கறது வீட்டுல கொண்டாந்து கொடுத்துட வேண்டிய சாமி. எங்களுக்கு இந்த வாடக்குள்ள ஊர் எழுத்து சீரடிக்காரு. ஏன் தம்பி உங்க நம்ம இந்த ஊருக்கு வந்து 4-5 வருஷம் ஆச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால இந்த ஆளுகளை பாக்குறதுக்கு அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். நல்ல மனுஷன். ஆமா பார்த்தாச்சு இல்ல? நம்ம ஆளு நல்லா இந்த கதையை கேட்கணும். எப்படி? பகவான் புலகத்து படியலக்க வாராரு. ஆமா சார். சக்தி பாரு புலகத்துக்கு வாரேங்க. நானும் வாரேங்க. சக்தி பார்வதி புலகத்துக்கு வாரேங்க. சரி. பகவான் சொல்லுதாரு. எப்படி சார்? அன்னைக்கு நடக்கிற பகவான் அன்னைக்கே சொல்லியிருக்காரு பாருங்க. தெரிஞ்சிருக்க. ஏன் வாருதி என் சாமி புலகத்துக்கு மரம் சொன்ன ஆமராச பாதவத்தி சண்டாளி உலகம் ரொம்ப மோசமான புலகம். என்ன பகவானே இப்படி சொல்லி உலகத்துல நம்மள நடக்கும் தெரியுமா? என்னையா? வெட்டு குத்து கொலை சதி. ஏன் வாருதி என் சாமி ஒருத்த வீட்டுல வளர்க்கிற ஒருத்தர் பிடிக்காது. போராம படுவாங்க. ஒருத்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டிருந்தா நேற்று வரைக்கும் கிழிஞ்ச சாரத்தை கட்டிக்கிட்டானு தானே இன்னைக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை ஓடிட்டாலே தானே எப்படி கிடைச்சது நினைப்பான். நினைப்பா போராம படுவான். ஏன் வாருதி என்ன அப்பேற்பட்ட புலகம். ஆமையா நீ புலகத்துக்கு வர வேண்டாம் பாருனாரு. சரி. சத்தியான வாருயாக்கா வருங்க. எப்படி? சாமி பகவான என்னம்மா எங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஆமையா உலகத்துக்கு வாரேன்னு ஒத்த கால நிக்க வந்தாலே வரேங்க.